ஐயத்தை பட்டனை அழுத்தி தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அன்புடன் அம்மாவை அழைப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இனிமையான மாலை பொழுதில் அருமையான துரிய தவத்திலே நமக்கு வழிநடத்திய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனநலம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக அருட்பணி மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை வழிநடத்தி தருவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியே நடத்தி வரும் கூட்டுத்தவத்தில் பிரதி சனிக்கிழமை தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் அமர்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் உங்கள் மனங்களில் எழும் எந்த ஒரு சந்தேகம்னாலும் உங்கள் கைகளை உயர்த்தி தெளிவு பெற்று கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஒரு நிமிடங்கள் காத்திருப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதனால நம்ம ஆழ்ந்த துரிய ஆழ்வினில் நம்ம உடற்பயிற்சியின் நுட்பங்களும் நுணுக்கங்களும் அதன் பலன்களும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து நாம் சிந்திப்போம். மக்கராசன பயிற்சி வரைக்கும் வந்திருக்கோம். மக்கராசன பயிற்சியில முதல் நிலை நேரா நிமிர்ந்து படுத்துண்டு அதோடதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இரண்டாம் நிலை அதோட தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த இரண்டாம் நிலை நமக்கு தெரியும். எப்படி பொசிஷன் எப்படி நம்ம வச்சுன்னு பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ரீகால் பண்ணிட்டு அப்படி நம்ம தொடரலாம். 2 உள்ளங்கையிலையும் நம்ம முதல்ல கவுந்து படுத்துக்கிறோம். ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி நம்ம கண்டிஷன் தெரியும். விரிப்பு மேலதான் நம்ம பண்ணணும். 2 கைகளும் உள்ளங்கை தரை நோக்கி முதல்ல இருக்கணும். இது பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற போஸ்டர். எந்த பக்கம் தலை திரும்புறதோ அந்த பக்கம் உள்பக்கமா அந்த உள்ளங்கைய ஆப்போசிட் சைடு வெளிப்பக்கமா திருப்புவோம். உள்வெளி அப்படி மாத்தி மாத்தி திருப்பும் போது அந்த கை திருப்புறதுல கூட நமக்கு பலன்கள் இருக்கு. எப்படின்னா கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் சரியாகிறது. இப்போ பரவலா எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல நம்ம பாக்குறது இந்த ஒர்க்கிங் ஸ்டைல், இந்த ஒர்க்கிங் கல்ச்சர், அவர்ஸ் டுகெதர் உட்கார்ந்து வேலை பண்றாங்க சிஸ்டத்துல. எல்லாம் இப்போ டிஜிட்டலைஸ்டு வேர்ல்ட் ஆயிடுத்து. எல்லாமே சிஸ்டம் தான். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்தாச்சு இப்போ. அது காலத்தின் கட்டாயம் தான், அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனாலும் அதனால நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளும் வருது. கழுத்து முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனைகள். அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டே இருக்கும்போது பாடி ஹீட் ஆகுது. இடுப்பு காலு வரைக்கும் முழுக்க அந்த ரத்த ஓட்டத்துல கூட அது ரத்த ஓட்டம் ஸ்லோவா போறது, இல்லைன்னா தடை ஏற்படுறது. அதுவும் நமக்கு ப்ராப்ளம் ஆகுது. ஜீரண பிரச்சனைகள் வருது, அஜீரண கோளாறு வருது. அஜீரணமா கோளாறு வரும்போதே அது கழிவு மண்டலத்தையும் சேர்த்து பாதிக்கும். கழிவு முறையாக கழிவுகள் இயற்கையாக வெளியே போறது இல்ல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே பண்ணும்போது கண்கள் ரொம்ப பாதிக்கப்படுது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த ஒர்க்கிங் சைட் நமக்கு. அதுதான் இப்போ எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாழ்வாதாரமா மாறிக்கிட்டு வருது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது போல யோக பயிற்சிகள், உடற்பயிற்சிகள்,
பிராணாயாம பயிற்சிகள் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது அப்படி பேலன்ஸ் பண்ணி போலாம். இன்னொன்னு முக்கியமா இதுக்கு நடுவுல நான் சொல்ல நினைக்கிறது, இந்த தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதுவும் இந்த கோவிடுக்கு அப்புறமே ஒரு 10 to 14 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் மினிமம் ஆவரேஜா 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அது மாதிரி பண்ணும்போது கண்டினியூஸா உட்காரும் போது ஒரு கண் எரிச்சலை கொடுக்கும். ஏன்னா அளவு முறை அதிகமாகுது இல்லையா, அளவுக்கு மீறி அந்த புலன் எவ்வளவு தாங்க முடியுமோ அதுக்கும் மீறி அது வேலை செய்யும் போது அதோட பாதிப்பு அதை கொடுக்கறது. பட் என்ன சொல்றோம்னா நாங்க இப்ப ஆன்லைன் கிளாஸஸ்ல எல்லாம் கூட சொல்றது, எவ்ரி 40 மினிட்ஸ் எழுந்து கொஞ்சம் நடந்துட்டு வாங்க. அப்புறம் கைகளை லேசா ரப் பண்ணி சந்தனம் குழைக்கிற மாதிரி லேசா அந்த தவன் நிறைவுல பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு நம்ம இந்த ஐ ஃபார்மிங் பண்ணுவோமே கண் பயிற்சியில லாஸ்ட்ல பண்றது, கைகள் பொத்தி நிலையில வச்சுக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது கண்களுக்கும் நல்ல ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். வைக்கும் பொழுது கண்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாம நல்ல ஓய்வு கிடைக்கும். கண்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாம இது வந்து ஐ ஃபார்மிங் வந்து பாடியை கூல் பண்ணும், அதாவது பாடி ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ இதுவும் ஒரு விஷயமும் இருக்கு. அது மாதிரி எவ்ரி 40 மினிட்ஸ் கொஞ்சம் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதையும் தாண்டி அப்பவும் இந்த வண்டியில 2 வீலர் போறது இந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப அசைவு இல்லாம செய்யும்போது கழுத்து முதுகு எல்லாம் சார்ந்த பிரச்சனைகள், முதுகு வழியா அந்த கழுத்துக்கு ஐ மீன் தலைக்கு நரம்பு போறது இல்லையா, அதுல வர கம்ப்ரெஷன் அதெல்லாம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய வருது. சோ அது வந்து நமக்கு இந்த மகராசன பயிற்சி வந்து நமக்கு சரி பண்ணி கொடுக்குது. ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆல்ரெடி மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கிறவங்க தயவு செய்து உங்களோட அதை அவங்க டாக்டர்ஸ் அட்வைஸோட தான் நீங்க உங்க மெடிகேஷனை ஸ்டாப் பண்ணணும். நாங்க திரும்ப திரும்ப அதை சொல்றோம். என்ன காரணம்னா உங்க பிரச்சனைகள் நோயின் வீரியம் அது இன்டென்ஸ் எங்களுக்கு தெரியாது, நமக்கு இதுல பலன்கள் இருக்கு சரிங்களா. சோ நம்ம வந்து தொடர்ந்து பயிற்சிகள் செய்யும் பொழுது ரிகவரி ஃபாஸ்டா இருக்கும். நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா, நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். நம்மளுடைய பயிற்சிகள் நமக்கு காப்பாத்தும், இந்த பிரச்சனைகள் வராம பத்திரப்படுத்தும் நம்மளுடைய உடல் உறுப்புகளை. சோ அந்த விதத்துல அந்த ஃபர்ஸ்ட் அந்த கைகளை ஊனி, அதாவது உள்ளங்கைகள் தரையில படுற மாதிரி படுத்து இந்த போஸ்டரே அது வந்து கழுத்து ஸ்பாண்டிலிசிஸ், சில பேருக்கு இப்ப நிறைய பாக்குறேன்னா தலை வந்து ஆடுது ஒரு ஏஜுக்கு அப்புறம். அந்த சின்ன பிறந்த குழந்தை தலை நிக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, 3 மாசத்துக்கு அப்புறம் தான் தலை கொஞ்சம் நிக்கும், அப்புறமா தான் குழந்தை கவுந்துக்கும் இல்லையா. அந்த மாதிரி தலை ஆடுறது அது பாக்குறேன். அது நரம்பு வீக்னஸ்ங்கிறாங்க, நரம்பு பிரச்சனை இருக்கு, கழுத்துல இருந்து தலைக்கு போற இடத்துல பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து நமக்கு மகராசன பயிற்சி சிம்பிள் கைகளை வச்சு படுத்துற போஷன்லயே நமக்கு அது பெனிஃபிட் கிடைக்கிறது. நம்ம பயிற்சி செய்யும் போது நான் ஏற்கனவே நம்ம போன வாரம் கூட லாஸ்ட் டைம் பேசும்போது கூட சொன்னேன், ஷோல்டர் தூக்க கூடாது. ஷோல்டர் தூக்காம பண்றதுதான் வந்து பெனிஃபிட், நல்ல பெனிஃபிட்டா கொடுப்போம் சரிங்களா. அது மாதிரி அந்த பாடியை ட்விஸ்ட் பண்ணும்போது இடுப்புக்கு கீழே ஆப்போசிட் சைடு ஒரு சைடு, இடுப்புல இருந்து தலை வரைக்கும் வேற சைடு நம்ம முறுக்கி திருப்புறோம் இல்லையா. சோ அது மாதிரி பண்ணும்போது அந்த கால்கள் நிமித்தி வச்சு பண்றது, அது முட்டி தரையில படக்கூடாது சரிங்களா. சோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா கால் முட்டி தரையில வச்சுட்டு அதை திரும்பினோம்னா இந்த பயிற்சி செய்யறது வீண் அப்படின்னு சொல்றாங்க. இதனால எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. சோ முட்டிய தூக்கிய நிலையில பண்ணும்போதுதான் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து நல்ல எனர்ஜி போய் அங்க இருக்கிற குறைகள்லாம் சரியாகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த படுத்த நிலையில பண்ணும்போது நமது அநாகத சக்கரம் நல்லா அழுத்தம் பெறுது. அப்போ நமக்கு என்ன ஆகுது, இதயம் சார்ந்த இதயத்துக்கு நல்ல ஆற்றல் போகுது, நுரையீரலுக்கு நல்ல ஆற்றல் போறது. அதுக்கப்புறம் அநாகத நம்ம என்ன சொல்லுவோம், 9 மையத்தை முடிச்சவங்களுக்கு தீட்சை எடுத்தவது பயிற்சி பண்ணவும் தெரியும். அநாகத சக்கரம் நல்ல ஆக்டிவ்ஸ் வந்தா மன தைரியம் நல்லா இருக்கும், மன வலிமையோட இருக்கும், அன்பும் கருணையுமா இருப்போம். அவ்வளவு பலன்கள் இருக்கு பாருங்க மக்கள். அதனாலதான் தவ முறையான பயிற்சிகள் சுவாமிஜி சும்மா சொல்லியிருக்காங்க, இவ்வளவு விஷயம் இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன்னா லங்ஸுக்கும் ஆற்றல் போகுது இல்லையா, நல்ல அசைவு கொடுக்குறோம். சோ சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாருது. இப்போ நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய என்ன சொல்றாங்க, ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ராப்ளம், அப்புறம் அந்த சுவாச சம்பந்தமா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா,
அதெல்லாம் சரியாகும். நல்ல இயக்கத்துக்கு வரும் அந்த நுரையீரல் பகுதி. அப்புறம் ஏற்கனவே சொன்னதுதான் செர்விகோ ஸ்பாண்டிலைட்டிஸ் இஷ்யூ, அதெல்லாம் சரியாகும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின், அது கூட சரியாதுங்கிறாங்க. ஏன்னா காலுக்கும் நம்ம அந்த அசைவு கொடுக்குறோம். கால் கைகள் எல்லாமே நம்மளோட எலும்பு எல்லா ஜாயின்ஸுக்கும் நம்ம அசைவு கொடுக்குறோம். நீங்க நம்ம கவனிச்சு பார்த்தோன்னா உட்காந்து நம்ம யோசிச்சோம்னா அந்த போர்ஷன் நம்ம எப்படி பண்றோம், சோ எங்கெல்லாம் அசைவு வருது அப்படின்னு பார்க்கும்போது மெயினா இந்த எலும்புகள் பலம் பெறுது. எலும்பு சேர்ந்த இடங்கள் அந்த ஜாயின்ஸ் நல்ல ஆற்றல் போகுது. அது நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகுது. அதுக்கப்புறம் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தெரியாது இருக்கேன். மார்ச்சளி, அது கோல்டு எல்லாம் பிடிச்சாலே சளி சேருதுன்னுவாங்க இல்லையா, அது சரியாது. நிறைய பேருக்கு கொஞ்சம் தூரினாலே வீசிங் வந்துடும். இல்ல ரொம்ப சஃபகேட்டிங்கா ஒரு மழை வர மாதிரி இருந்து காத்தே இல்லாம இருந்தா கூட அவங்களுக்கு வீசிங் வரும். ஸோ அது சரியாகுது அப்படிங்கிறாங்க. ஆஸ்துமா சரியாது, டிபி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இத்தனை நாள் என்ன நினைச்சோம், மகராசன பயிற்சினா முதுகு சம்பந்த, ஆனா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு பாருங்க. டயபிட்டிஸ்க்கு காயக்கல்பத்துக்கு அடுத்தது மகராசனம் பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த திரும்பி செகண்ட் ஸ்டேஜ் கவுந்து படுத்துட்டு சேரும் இல்லையா, அப்போ நமக்கு அந்த வயிறு ஃபுல்லா நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து திரும்பி எல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய அந்த கணையம் நல்ல ஆக்டிவேட் ஆகுது. அப்ப அந்த டயபிட்டிஸ் சார்ந்த இன்சுலின் குறைபாடு நீங்குது அப்படிங்கிறாங்க, சரியாகுது அப்படிங்கிறாங்க. காது வலி, காதுல வர இரைச்சல், காதுல சீழ் வருது, ஒரு குத்து வலி வருது, இதெல்லாம் கூட நம்மளோட மகராசன பயிற்சியில சரியாகுது. அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகுது. உண்ணும் உணவு எத்தனை தாதுவா மாறுது, நம்ம காய்கல்பத்திலேயே படிச்சோம். சப்த தாதுவா 7 தாதுவா மாறுது இல்லைங்களா, அது அந்த வேலை கரெக்டா நடக்கும். அந்த டைஜஷன் சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா சப்த தாதுவா மாறுறதும் சரியாகும். அதுக்கு அடுத்தது ரொம்ப பேருக்கு பாக்குறோம் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர். எவ்வளவு பேரை பாக்குறோம் தெரியுங்களா, கையை தூக்க முடியல, அவ்வளவு வலி, தலை பின்னிக்க முடியல லேடிஸ்ல இருந்தா, கை திருப்ப முடியல. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மவுத் பிடிச்சு பிடிச்சு செய்யறது, வீக்னஸ், ஏஜ் ஆக ஆக உடலுக்குள் வரும் மாற்றங்கள், ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாமே. சோ என்ன அந்த கையை தூக்க முடியாத போது அவ்வளவு வலி இருக்குன்ட்டு நிறைய பேஷண்ட்ஸ் நான் பாக்குறேன். அது நமக்கு இந்த மகராசன பயிற்சி கைப்பயிற்சி நமக்கு தெரியும். சுழற்சி அதோட டீடைல்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், விளக்கங்கள்லாம். அப்புறம் இந்த மகராசன பயிற்சியும் செய்யும்போது இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் சரியாகுது. ரொம்ப நாள் சில பேருக்கு தெரியாம ஒரு சைடா வச்சு படுத்துருவாங்க. அதுக்கு தோள்பட்டை வலி அதிகமா இருக்கும், தூங்குற போஸ்டர்னால, அதுக்கப்புறம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்றதுனால. ஸோ அதனால வர தோள்பட்டை வலி கூட தெரியாது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிபி. ஏன்னா போன் பண்ணி நம்ம உறவுகளுக்கு யாரு கேட்டாலும் முதல்ல நல்லா இருக்கீங்களா கேட்கிறோம், உடம்பு ஒண்ணு இல்லாம இருக்கீங்களா, பிபி சுகர் இல்லாத இருக்கீங்களா. ஒரு 30 வயசு 35 வயசு தாண்டினாலே இப்ப கேட்கிறோம். ஏன்னா இப்போ நம்மளோட உணவு முறையாகட்டும், இயற்கைக்கு முரணான வாழ்க்கை முறையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு சொத்து மாதிரி நம்ம கூடவே நமக்கு வந்துருது எல்லாமே. ஸோ அந்த பிபி சுகர் அதெல்லாம் அந்த பிபியோட அளவு, பிளட் பிரஷர் அளவு சமன்படுது, சுகர் கண்ட்ரோலுக்கு வருது, பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே, குறிப்பா லேடிஸ்க்கு இந்த ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி, அதுக்கப்புறம் மெனோபாஸ், இதெல்லாம் தாண்டும் போது அவங்களுக்குள்ள நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ், அதுல இன்னொன்னு மெயினா அவங்களுக்குள்ள வர ப்ராப்ளம் ஹீமோகுளோபின் அளவு குறையறதுதான். அது எல்லாருக்கும் அது நிறைய பேரை பாக்குறோம். சோ அது பேலன்ஸ் பண்ணும், அது அதிகரிக்கும். அது சிகப்பு அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. இப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல, நம்ம பண்றது மகராசனம், அதுக்கு ஹீமோகுளோபின் சம்பந்தம், அவ்வளவு விஷயம் மகிழ்ச்சி அதுக்குள்ள வச்சிருக்காங்க. பிராண சக்தி எங்க வைக்கும், நம்ம பிரேக் பண்றதெல்லாம் எப்படி பண்றோங்க, நிக்க நேரம் இல்ல, மூச்சு விட நேரம் இல்ல நமக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஷாலோ பிரீத்திங் தான், அவசர அவசரமா சுவாசிக்கிறோம். ஏதோ டென்ஷனால கதெல்லாம் ஒரு அவசரமா கழுவினா கூட மல்டி டாஸ்கிங்கா, ஒரு காதுல போன் வச்சுக்கணும், ஒரு கண்ணு வேற ஒரு பார்க்கும், கையை ஒரு வேலை செய்யும். அப்ப வேக வேகமா பண்ணும்போது என்ன ஆகும், மூச்சு வாங்கும், வேக வேகமா சுவாசிப்போம். வேக வேகமா சுவாசிக்கும் போது நுரையீரல் முழுமையா அந்த பிராணசக்தி உள்ள போகாது. அதை நம்ம நாடி சுத்தி ஒரு நாள் நம்ம நாடி சுத்தி டீட்டெயிலா பார்க்கலாம், சயின்டிபிக் ரீசனோட பார்ப்போம். நாடி சுத்தி, அதுக்கப்புறம் இந்த தசைநாள் மூச்சு பயிற்சி, இதெல்லாம் நம்ம கபாலபதி இதெல்லாமே நமக்கு சரி பண்ணுது. அதை தாண்டி
மக்கராசன பயிற்சியும், ஏன்னா நான் நுரையீரலுக்கு ஆக்டிவேஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா, நிறைய அசைவு கொடுக்குறோம். திரும்பி எல்லாம் பாடியை ட்விஸ்ட் பண்ணி திரும்பும் போது நுரையீரல் சுருங்கி விரிஞ்சு அது என்ன நடக்குதுங்க வேலை. அப்போ அந்த பிராண சக்தி நல்ல உடல் முழுக்க, ஏன்னா நம்ம பிராணன் உள்வாங்குறோம், உடலுக்குள்ள நம்ம ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம்னு சொல்றோம். ஆனா ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் சொல்றது தச வாயுக்கள். ஏன்னா சுவாமிஜி நமக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்தது எல்லாமே உடலில் உள்ள 5 ஓட்டங்கள், தச வாயுக்கள், அதோட நாடி, நம்ம உடல்ல இருக்கிற 22,000 நாடி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப தச வாயுக்கள் அதாவது சரியான இயக்கத்துல இருக்கணும். அங்க முரண்பாடு வரும்போது அது அது என்ன பிரச்சனை கொடுக்கும். அந்த விதத்துல நம்ம இது பண்ணும்போது உடல்ல பிராணசக்தி சீராக இயக்கம் பெறும்போது தச வாயுக்களின் ஓட்டமும் சீராக இருக்கும். அப்புறம் குறிப்பா நம்மளோட கழிவு மண்டலம் அது பாத்தீங்கன்னா அது சீராக இயங்கும் போது மலச்சிக்கல் வராம பாதுகாப்போம் அப்படிங்கிறாங்க. மலச்சிக்கல் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு ரிலீவ் ஆகும். அவங்களுக்கு அந்த என்ன சொல்றாங்க, ஜெனரலா என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில எழுந்த உடனே மலமும் ஜலமும் வெளியே போயிடுவாங்க. அதுதான் ஆரோக்கியமான உடம்பு. நம்ம உடம்புக்குள்ள ஒரு கடிகாரம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய வகுப்புகள்ல ஆசிரியர்கள்ல சொல்லி கேட்டிருக்கோம். அது பாத்தீங்கன்னா சிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கழிவு மண்டலம் அது நடக்கிற பராமரிப்பு வேலை நடக்கிற டைமிங் 5 to 7. சோ அந்த 5 to 7 நார்மலா நமக்கு எழுந்த உடனே மோஷன், யூரின் கிளீனா போச்சுன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கு. சோ வராதவங்க நமக்கு அந்த 7 மணிக்குள்ள வருதுங்கிறதுக்கு யோசிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு குறைந்தது இருமுறை நம்ம மலம் வெளியேறணும்னு சொல்லி சித்தர் பெருமக்கள் சொல்றாங்க. சோ அந்த விதத்துல, ஏன்னா நம்ம டாக்டர்கிட்ட போனாலே ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க, யூரின் மோஷன்ல நார்மலா இருக்கான்னு கேட்பாங்க. அடுத்தது அப்ப ஏன்னா அது நார்மலா இருந்தாதான் டைஜஷன் நல்லா இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு உடல் பிரச்சனை இருந்தாலும் அந்த டைஜஷன்லயும் அது காட்டும் அது. சரிங்களா? சோ இதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு நமக்கு மக்கராசன பயிற்சி கொடுக்கறது. அப்புறம் இன்னொன்னு முக்கியமா என்னதுங்க, பைல்ஸ் கம்ப்ளைண்ட். சோ அது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போனா பிளட் எல்லாம் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. சோ அதெல்லாம் அதுல இருந்து சரியாகும், கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். கிராஜுவலா நமக்கு இம்ப்ரூவ் ஆகி அதுல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் நம்மளுடைய இந்த அருமையான மகராசன பயிற்சி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லிவர். லிவர் அதுதானே, அது சரியா இயங்காத பார்த்தா ஜாண்டிஸ் வருது. ஸோ அந்த ஜாண்டிஸ் வராம நமக்கு நம்ம மகராசன பயிற்சி நம்மள பாதுகாக்கிறது. அப்புறம் இன்னொன்னு கூட சொல்றாங்க, ஃபேட்டி லிவர், பல்கி லிவர், இதெல்லாம் நிறைய இப்போ கேள்விப்பட்டோம் இல்லையா. ஸோ அதுல இருந்து கூட நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்புறம் எப்ப பாரு சில பேர் சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு, பாடி ஃபுல்லா பெயினா இருக்குன்னுவாங்க. எதனால அது நடக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்ட்ரெஸ், ஒரு விதத்துல ஸ்ட்ரெஸ் காரணம். இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். அது நம்மளோட உடற்பயிற்சிகள், முழுமையான உடற்பயிற்சி காயக்கல்பம், குறிப்பா இந்த மகராசனம் ரொம்ப அருமையா நமக்கு சப்போர்ட் பண்றது. சோ அதனாலதான் ஷோல்டர் தூக்காம செய்யணும். ஷோல்டர் தூக்காம செய்யும் போதுதான் இத்தனை பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா பர்ஃபெக்டா செய்யாம நம்ம செய்யும் போது நமக்கு பெனிஃபிட்ஸ் முழுக்க கிடைக்காது, முழுமையா கிடைக்காது. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம கீழே வந்தா கூட தெரியாம நம்ம பயிற்சியில நிறைய பேர் இப்ப அழியலன்னு பார்த்திருக்கோம். நம்ம இப்ப எல்லாருமே அந்த அருளரங்கத்தை செய்யும்போது அப்படியே கீழே வந்துருவாங்க. அது மாதிரி கொஞ்சம் வந்தா கூட ஒரு 4 அங்குலத்துக்குள்ள 4-5 அங்குலம் வரைக்கும் வரலாம், அவ்வளவுதான், அதுக்கு மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2ஆம் நிலையில நம்ம செகண்ட் கவுந்து படுத்து செய்யறதுல எனக்கு 720 தான் குயிக்கா எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ பண்றேன். அதுல ஒரு நிலையிலயும் நம்ம எப்படி செய்யணும், அதுல என்ன பெனிஃபிட், அதெல்லாம் எங்க கவனிச்சு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிலை 1 என்ன பண்றோம், 2 கையும் கவுத்து வச்சிருக்கோம், கால்கள் கவுந்து படுத்திருக்கோம், கால்கள் நீட்டிட்டு இருக்கோம். கால்களை நீட்டிட்டு பண்றோம், வலது ஃபர்ஸ்ட் இப்படி படுத்துட்டு வலது பக்கம் தலையை திருப்புறோம், இடது பக்கம் இடுப்புக்கு கீழே இடது பக்கம் திருப்பிக்கிறோம் இல்லையா. சோ எந்த பக்கம் இடுப்பு திருப்புமோ அந்த பக்கம் நம்ம கையை ஊனி கையை மாத்திக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? சோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு கை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, என் இடுப்புக்கு கீழே எந்த பக்கம் திருப்புறோமோ அங்க அது உள்ளங்கை தரையில அழிக்கிற மாதிரி இருக்கணும். ரைட்? சோ இது பண்ணும்போது அந்த நிலை 1, கால்கள் நீட்டிய நிலையில
ட்விஸ்ட் பண்ணும்போது மைண்ட் நம்ம எங்க வச்சுக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இடுப்பின் கீழ்ப்பகுதியில வச்சுக்கணுமா. ஏன்னா மகராசனம் முதல் நிலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், முதுகு தண்டுவடம் கப்பு கப்பா இருக்கு, சரிங்களா. சோ கப்பு கப்பா நம்மள ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ முதல் நிலை நம்ம பண்ணும்போது நிமிர்ந்து படுத்த மாதிரி பண்ணும்போது மேலேந்து, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் நம்ம 14 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் பாருங்க, அந்த அந்த ஜாயிண்ட்ல இருந்து ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு அப்படியே அந்த ஒரு ஒரு இடமா நமக்கு ஆக்டிவேட் ஆகிட்டே வரும். இரண்டாம் நிலை பண்ணும்போது கீழே இருந்து திருப்பி மேல ஆக்டிவேட் ஆகும் நமக்கு. டெயில் போன் சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருந்து ஒவ்வொரு நிலையிலையும் அடுத்தடுத்தது அப்படியே ஆக்டிவேட் ஆகிட்டு வரும். ஸோ நம்ம இப்ப நிலை 1 பண்றோம், கைகள் கால்கள் நீட்டிய நிலையில நம்ம ட்விஸ்ட் பண்றோம், உடம்ப ட்விஸ்ட் பண்றோம். ட்விஸ்ட் பண்ணும்போது இடுப்பின் கீழ்ப்பகுதியில மைண்ட வச்சுட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நிலை 2. எப்படி பண்றோம், காலை மடிச்சுக்கிறோம் இல்லையா, நேரா படுக்கும்போது காலை குத்த வச்சுக்கிட்டு பண்றோம், கவுந்து படுத்து பண்ணும்போது காலை மடிச்சுக்கிட்டு டேர்ன் பண்றோம், ரைட் லெஃப்ட் திரும்புறோம். அது ஃபர்ஸ்ட் அதாவது காலை மடிச்ச மாதிரி வச்சு டேர்ன் பண்ணும்போது இடுப்பின் மேல் பகுதியில நம்ம மைண்ட், அதனாலதான் மெடிடேட்டிவ் எக்ஸசைஸ், கண்கள் மூடிய நிலையில நம்ம பயிற்சிகள் பண்றோம். ஏன்னா ஒவ்வொரு மனதின் தன்மை எங்க நினைக்கிறோமோ அங்க மனசு போய் உட்காரும், அங்க போக்கஸ் ஆகும். அந்த மனம் குவிகின்ற இடத்தில் காந்தம் குவியும். சோ காந்தம் குவியும் இடத்தில் காந்த ஓட்டம் சீராகும், காந்த தடை நீங்கும். சோ காந்த ஓட்டம் சீராச்சுன்னா அது மேல் சேது, அதுக்கு கீழே என்னெல்லாம் இருக்கு, ரத்தம், வெப்பம், காற்று, இந்த ஓட்டங்கள் உயிரோட்டம் இதெல்லாம் சீராகும். அப்படித்தான் நமக்கு ஒவ்வொரு இதுல இருந்து நம்ம வெளியில வரோம், எந்த உடல் ரீதியான பிரச்சனைனாலும். அப்ப இரண்டாம் நிலை காலை திருப்பி மடிச்சா மாதிரி வச்சு நம்ம பண்ணும்போது இடுப்பின் மேல் பக்கம் கவனம் வச்சுக்கணுங்கிறாங்க. அடுத்தது மூன்றாவது நிலை என்ன பண்றோம், காலை இடது கால் மேல வலது காலை போட்டுக்கிறோம், ஓகேங்களா. அது பண்ணி ட்விஸ்ட் பண்ணும்போது மார்பின் கீழ்ப்பகுதியில மனதை வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நான்காவது, வலது கால் மேல இடது கால் கிராஸா போட்டுக்கிறோம். போடும் பொழுது மார்பின் மேல் பகுதியில மனதை வைத்து நம்ம இந்த பயிற்சி செய்யணும். அதுக்கு அடுத்தது கிளிப்பு, அதாவது இடது கால் மேல வலது கால் நம்ம வைப்போம் இல்லையா, வச்சுட்டு நிமிர்ந்த நிலையில பண்றதேதான், அதேதான் திரும்பி படுத்த நிலை, மல்லாந்து படுத்த நிலையில பண்றோம், சாரி கவுந்து படுத்த நிலையில பண்றோம். அந்த 5வது நிலை ஃபர்ஸ்ட் போர்ஷன் இடது கால் மேல வலது கால் வச்சு நம்ம அது பண்ணும் பொழுது கழுத்தின் கீழ்ப்பகுதி நல்ல இயக்கம் பெறுது, மனதை அங்க வச்சுக்கணும். நம்ம கால் மாத்தி பண்றோம், இப்ப வலது கால் மேல இடது கால் வச்சு திரும்பும் பொழுது கழுத்தின் மேல் பகுதி நல்ல இயக்கம் வருது, நல்ல ஆற்றல் வருது, மனதை நம்ம அங்க வச்சுட்டு இந்த பயிற்சியை செய்யணும். லாஸ்டா பண்ற crocodile மூவ்மெண்ட், அது நம்ம பண்ணும்போது முதுகு தாண்டோட முழுமையா நமக்கு மனசை வைக்கணும், ஆக்டிவேஷனுக்கு வருது, நல்ல ஆற்றல் பாஞ்சு அது ஃபுல்லா அந்த தளர்வும் அதுக்கு ஸ்ட்ரென்த் அந்த ஆற்றலும் கிடைச்சு நல்லா அது சார்ந்த பிரச்சனைகள் சரியாறதுக்கு நமக்கு அந்த முதுகு தண்டோட நல்ல ஒரு பிளெக்சிபிலிட்டியும் கிடைக்கிறது. ஸோ மகராசனம் ஸ்டேஜ் 1 என்ன சொன்னேன், மேல இருந்து கீழே இருந்து ஆக்டிவேட் ஆகும், ஸ்டேஜ் 2 கீழே இருந்து மேல வரைக்கும் ஆக்டிவேட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இவ்வளவு ஒரு அற்புதமானது. என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குயிக்கா இந்த ஒரு விஷயத்தோட நான் நிறைவு பண்றேன். நிலை 1ல கால் சேர்த்து வைக்கிறோம், முதுகு தண்டு இடத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறோம். நிலை 2ல கால் குத்தி மடிச்ச மாதிரி திரும்புறோம் இல்லையா, படிச்ச காலை அது எப்படி பண்ணணும், அந்த முட்டி வரைக்கும் தரையில படணும், முட்டி தூக்கிடக்கூடாது, சரிங்களா. தரையை தொட்டபடி செய்யும் போது சயாட்டிகா நர்வ் நமக்கு நிறைய பாக்குறோம்ல, சயாட்டிகா இஷ்யூ எவ்வளவு பேர் பாக்குறோம். இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எடுத்தா வீடியோ நிறைய பேர் ஸ்ட்ரெச்சிங் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. எப்படி சயாட்டிகா ப்ராப்ளம் வரும், இடுப்பு, அதாவது நம்மளோட ரைட் சைடு பட்ல இருந்து அந்த சயாட்டிகா நர்வ் பாதம் வரைக்கும் இந்த ரைட் லெக் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். என்னன்னு பார்க்கும்போது இவ்வளவு வலி இருக்கும், அவங்களால எழுந்து காலை ஊனி நடக்க முடியாது, திரும்பி படுக்கவே முடியாது, அவ்வளவு வலியா இருக்கும். இந்த நிலை 2 காலை குத்தி மடிச்சு திரும்பும் போது அதுவும் அந்த தரையை தொட்டபடி இருக்கணும். அப்ப இந்த சயாட்டிகா நர்வ் நல்ல ரிலாக்ஸ் ஆகுது, அது நல்ல ஆக்டிவேஷனுக்கு அதுல இருக்க ரத்த வெப்ப காற்றோட்டங்கள் சீராகுது, அது சார்ந்த பிரச்சனைகள் போகுது. நிலை 3 என்ன பண்றோம், கால் மேல கால் வச்சு பண்றோம், எப்படி இடது கால் மேல வலது கால் வச்சு கிராஸா வச்சு பண்றோம். அப்படி பண்ணும் பொழுது இந்த தலை சுத்தல் இருக்கிறவங்க, ரொம்ப ஓயாத தூக்கம் வர்றது,
ரொம்ப மந்தத்தன்மையோடு இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து சரியாகுது. இது 2 நிலையிலுமே, அதாவது மாற்றி செய்யறது 2 நிலையிலுமே நமக்கு அது ஃபுல்லா அந்த மந்தத்தன்மையும், அந்த தலை சுத்தல், ஒரு மாதிரி மயக்கமா, கிளாரா இருக்கு, இதெல்லாம் பண்றவங்களுக்கு சரியாகுது. அதுக்கு அடுத்தது நிலை 5, 6 இந்த கிளிப்பு மாதிரி பண்றோம் இல்லையா, இது கூட பரவாயில்ல, நம்ம கேள்விப்படுவோம். என்னதுங்க, குதிகால் வலி. எல்லா இடத்துலயும் மெடிடேட்டட் ஸ்லிப்பர் போட்டுக்கிறாங்க, சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க, திருப்பி கால் எடுத்து ஒரு அடி வைக்க முடியாது, ஊனவே முடியாது, அவ்வளவு வலி இருக்கும். எனக்கு எனக்கு அந்த அனுபவம் இருக்கு, நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். எனக்கு இது நம்மளோட பயிற்சி தான் எனக்கு கியூர் பண்ணிட்டு, சுத்தமா கிடையாது, இப்போ 0 தான். இந்த குதிகால் வலியே கிடையாது, இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. இது நடந்து, இது பெயின், எனக்கு இது குதிகால் வலி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், இன்னும் முன்னாடி 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். நம்ம பயிற்சிகள் தொடர்ந்து செய்யும் போது நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது உண்மையாவே. சோ நமக்கு வந்து அப்ப இந்த குதிகால் வலி போகும் நமக்கு. அடுத்தது crocodile மூவ்மெண்ட் பண்ணும்போது எல்லாரும் என்ன பண்றாங்க, காலை கவுந்து படுத்து காலை வந்து மடிச்சு பண்ணோம் இல்லையா, அது காலை ரொம்ப விரிச்சிடுறாங்க. அவ்வளவு விரிக்க கூடாது, சேர்த்து வச்சு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சோ இந்த மகராசன பயிற்சி உடலுக்கு, அதாவது ஆஹ் ஒரு ஒரு உறுப்புகள் மற்றும் பயனடையாம, இதுல இன்னொரு விஷயம், இந்த மகராசனம் பயிற்சி நிமிர்ந்த நிலையில பண்றோம் பாருங்க, அதுல வந்து பண்ணும்போது, திரும்பி படுத்த நிலையில பண்ணும்போது, நம்ம உடல்ல இருக்கிற ஆதாரங்கள், 5 ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அப்புறம் வந்து அநாகதம், விசுப்தி, இந்த 5 ஆதாரங்கள் நல்ல செயலுக்கு வருது, நல்ல இயக்கத்துக்கு வருது. சோ அதோட தொடர்புடைய உறுப்புகள் நல்ல இயக்கத்துக்கு வருது. ஸோ அதுவும் ரொம்ப அருமையான ஒரு, சுவாமிஜி எப்படி இதை கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. இந்த மக்கராசனம் மட்டும் எடுத்து டிஎஸ்பி பண்ணிருக்காங்கன்னா பாருங்க, அது பெரிய விஷயம். அது கண்டிப்பா நமக்கெல்லாம் வாய்ப்பு இருந்ததுன்னா, ஆழியார் போகும்போது அது நம்ம ஒரு நாள் முன்னாடி போகும்போது அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இது மக்கராசனத்தோட நுட்பங்கள், பயிற்சி விளக்கங்கள் அடுத்த வகுப்புலையும் தொடரும். டைம் ஆயிட்டதுனால உங்க எல்லார் அனுமதியோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். யாராவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. வாழ்க வளம். நன்றி, நன்றி. வாழ்க வளம். அருமைங்கம்மா, அருமைங்கம்மா, மிக அருமை. எப்படி ஆரம்பித்ததுமே மகராசத்தின் பயிற்சியை பற்றி, அந்த பயிற்சியில அந்த கை திருப்பு நிலையில கூட கழுத்து பிரச்சனைகள்லாம் குணமாகும் என்று சொன்னீங்க. படுத்த நிலையில பண்றப்ப அந்த அநாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு, அதனால தைரியம் ஏற்படுது, கிடைக்குதுன்னு, சுவாச சம்பந்த பிரச்சனைகள்லாம் சரியாகுதுன்னு, ஆஸ்துமா, டிபி பிரச்சனைகளும் குணமாகுதுன்னு, எல்லாமே அதெல்லாம் சரியாகுதுன்னு, அப்புறம் நெடுநாள தோள்பட்டை வலி, பிபி, சுகர், இதெல்லாம் சரியாகுது, நம்ம சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை கூட அதிகமாகுது. இன்னும் நிறைய விளக்கங்களை மகராசனத்தை பத்தி நீங்க எடுத்து சொன்னீங்கம்மா. இத்தனை நன்மைகள் இருக்குதா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கு. டெய்லி நம்ம அதை செய்யறோம், இருந்தாலும் இத்தனை நன்மைகளா அப்படின்னு கேட்கும் போதே இன்னும் நம்ம அதை தொடர்ந்து செய்யணும்னு மனசுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படுதுங்கம்மா. மிக அருமையான கேள்வி பதில் நிகழ்வுங்க அம்மா. அம்மாவை அனைவரும் தவநிலையில் நின்று வாழ்த்து மகிழ்வோம். வாழ்க வளமுடன்மா. இடையூறுக்கு மன்னிக்கணும், ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்கம்மா. உஷாராணி அம்மா. உஷாராணி. உஷாராணி, கேள்விகளை கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. இதெல்லாம் அன்மியூட் கொடுத்துருக்கோம். உங்க இதுல அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சுஷாராணி அம்மா, வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்க பேர் கரெக்ட்? சொல்லுங்கம்மா, அன்மியூட்ல இருக்கீங்க. அதாவது புது அன்பர்கள் வர்றாங்க இல்லைங்கம்மா, தீட்சை எடுக்காம தங்கள் சுவாசத்தையே கவனிக்கணும்னு சொல்றோம் இல்லைங்க, அவங்க எந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணணும்னு சொல்றீங்களா? எந்த மாதிரி ஃபீலே பண்ண வேண்டாங்கம்மா, சுவாசத்தை கவனிங்க போறோம், சரிங்களா? ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தவம் செய்யணுங்கம்மா, எந்த அனுபவம் வேண்டாம். இப்ப வந்து மூச்சு, நம்ம கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னோம் இல்லையா, ரொம்ப டென்ஷனா இருந்தா கொஞ்சம் மூச்சு இழுத்து விடுப்பா அப்படின்னுவோம். மூச்சு இழுத்துடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணமும், அப்ப நம்ம அதை கவனிக்கிறோம்ல, அதே அவ்வளவு போர்ஸா பண்ணாம இயல்பான மூச்சு இழுத்து விட்டா போறோம், சரிங்களா? பட் இது பண்ணினா போறோம்.
ஏன் கேட்டீங்கன்னா நம்ம வந்து தவம்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு வரையறையே கிடையாது. அது ஒண்ணும் ஒவ்வொரு நாளும் சுகானுபவம் தான். சரிங்களா? சரி அதனால அது பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் வந்து தீட்சை எடுத்துக்கோங்க. ஆனா ஏன்னா நம்ம சரி வந்து சுவாசத்தை கவனிச்சு தவம் பண்ணும்போதே நமக்கு இவ்வளவு ஒரு அமைதியும் ஒரு ஆனந்தமும் கிடைக்கும் போது, இன்னும் அதுக்கும் அடிப்படையா இருக்கிற இந்த உடலுக்கு மூலமா இருக்கிற உயிர்மேல் மனம் வைத்து தவம் செய்யறதுக்கு தீட்சை கட்டாயம் எடுக்கணும். மன்றத்துக்கு போய் தீட்சை எடுத்து நீங்க சரி ஆக்கினை, சாந்தி, துரியம், இன்னும் மேல்நிலை தவங்கள்லாம் கூட கத்துக்கோங்க. அடுத்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. அது மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? வாழ்க வளமுடங்க. நன்றி. நானும் துணை பேராசிரியர். எனக்கு ஓ, வந்து வாழ்த்துக்கள்மா. ஒரு அன்பர் பக்கத்து ஓகே. வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள ஓ, வந்து சூப்பர். மூச்சு வந்து மூக்கு ம். கிட்ட கவனிக்க சொல்றதுங்களா, லங்ஸ்ல கவனிக்க இல்ல 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 சொல்றதுங்களா? அதெல்லாம் இல்ல. மூக்கு கிட்டலாம் கவனிக்க வேண்டாம், லங்ஸ் கவனிக்க வேண்டாம். கண்ணை மூடி சரி மூச்சை இழுத்து விடுங்க போறோம். கண்ணை சரி மூடிட்டு மூச்சை இழுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா மனம் அங்கதான் போகும். ஏன்னா கண்ணை சரி திறந்துட்டு மூச்சை இழுத்துட்டாதான் வெளி உலகத்தை பார்ப்போம். அவங்க சரி வந்து சரி லங்ஸ் எல்லாம் கவனிக்க வேண்டாங்கம்மா. மூக்கு நுனி கவனிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு அப்படியே வேண்டாம். கண்ணை சரி மூடிட்டு சுவாசத்தை மெதுவா இழுத்து சுவாசத்தை மெதுவா விட சொல்லுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? சரி சரிங்கம்மா. சூப்பரம்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்களம்மா, வாழ்க வாழ்த்துக்களம்மா. நன்றி நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். சரி வாழ்க வளமுடன். பரமேஸ்வரமா நிறைய சரி பண்ணிக்கலாம். வாழ்க. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அனைவரும் அம்மாவை தவநிலையில் நின்று வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் மனவளம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களின் ஆன்மீக அருட்தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். மிக்க நன்றி அம்மா. சாட் பாக்ஸ்லயும் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி. எல்லாமே குருவின் கருணை தான். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான கேள்வி பதில் நிகழ்வுங்கம்மா. வாழ்க வளமுடன். இனி வாழ்க. தினசரி நிகழ்வுகளின் அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு